அதிமுக தேமுதிகவை தொடர்ந்து பாஜகவும் புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கூடிய நிலையில் திமுக நாம் தமிழர் கட்சி என்று இருமுனை போட்டியாக மாறியுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களம். ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த இருமுறையும் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட நிலையில் இம்முறை ஆளும் திமுக நேரடியாக களமிறங்குகிறது. ஜனநாயக முறைப்படி நடைபெறாது என கூறி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுகவும் தேமுதிகவும் அறிவித்தன. இதே காரணத்தை கூறிதான் கடந்த ஆண்டு நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் அவ்விரு கட்சிகளும் புறக்கணித்தன. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட யுவராஜ் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே காங்கிரசிடம் தோற்றார். மக்களுக்கு நன்கு பரிச்சயமானவர் என்பதால் யுவராஜை இந்த தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் களமிறக்க பாஜக திட்டமிட்டிருந்ததாகவும், ஆனால் பேச்சுவார்த்தையில் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை என்றும் தெரிகிறது. இந்நிலையில் ஈரோட்டில் பாஜக களமிறங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அக்கட்சியும் புறக்கணித்துள்ளது. இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவை முழுமையாக அகற்றும் தேர்தல் என்றும் அந்த இலக்கை நோக்கியே தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து செயல்படுவதாக கூறினார். மேலும் கோயம்புத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிட்டிருந்தால் கடந்த முறை போலவே மக்களை அடைத்து வைத்திருப்பார்கள் என்று விமர்சித்தார். எங்கேயும் தேர்தலை புறக்கணிக்காத பாரதிய ஜனதா கட்சி, அது நக்சல் பெல்ட்டா இருக்கட்டும், தீவிரவாத தாக்குதல் இருக்கும் பொழுதும் வடகிழக்கு மிலிட்டன்ட் தாக்குதலும் கூட தேர்தல் நாங்கள் பங்கேற்போம். தமிழகத்தில் எந்த அளவுக்கு நீ லஞ்ச லாவண்யம் என்பது, ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது சாதாரணமாக நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக இன்று தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் மக்கள் இதை கூர்ந்து கவனிப்பார்கள். கடந்த முறை எப்படி பட்டியல மக்களை அடைத்து வைத்தார்களோ அதுபோல இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி நின்றிருந்தால் நிச்சயமாக அடைத்து வைத்திருப்பார்கள். மக்களுக்கு அந்த வழி வேண்டாம் என்று நினைக்கின்றோம். அதே நேரத்தில் தமிழக மக்கள் இதை உணர்வார்கள் என்று நம்புகின்றோம். இவை எல்லாவற்றுக்கும் தனது வழக்கமான நகைச்சுவையால் கவுண்டர் கொடுத்தார் அமைச்சர் துரைமுருகன். இடைத்தேர்தலில் திமுகவை எதிர்த்து எந்த கட்சியும் போட்டியை முன்வர மாட்டேன்னெல்லாம் புறக்கணிப்பு அப்படின்னு சொல்றாங்க பிரதான எதிர்கட்சி உட்பட. அது என்ன சொல்றேன், என்ன மாதிரி எதிர்கட்சிகள் அவ்வளவு பலமா இருக்காங்கன்னு அர்த்தம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவது உறுதி என சீமான் தெரிவித்துள்ள நிலையில் தேர்தல் களம் தற்போது திமுக வெர்சஸ் நாம் தமிழர் என மாறியிருக்கிறது.